ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம்ஸ் நாட்கள் சேனல். இந்த வீடியோவில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ரெட் ஹில்ஸ் பாடியநல்லூரில் அமைஞ்சிருக்கிற திருநீற்றீஸ்வரர் சிவன் கோயிலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு பாடியநல்லூர் பஸ் ஸ்டாப் சிக்னல்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ரீச் ஆயிடலாம். கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க தெப்பக்குளம் பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கோயிலுக்கு வரவங்க நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுறதுக்காக அந்த குளத்தை சுற்றி வருவாங்க. வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே வந்ததும் லெஃப்ட் சைடில் சாய்பாபாவோட சன்னதியும் இருக்குது, நம்ம பார்க்கலாம். நாங்கள் காலையிலே வந்ததுனால கோயிலை திறக்கலை, இருந்தாலும் நம்ம சாய்பாபாவை நல்லா க்ளோஸாகவே பார்க்கலாங்க. கடவுள் சாய்பாபாவை மலர வச்சு வணங்கலாம் வாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் 700லேருந்து 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலுங்க. 63 நாயன்மார்களில் ஒருவர் இந்த கோவிலில் பாடியதால் பாடியநல்லூர் என்ற பெயர் வந்ததாக கருதப்படுகிறது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பாடியநல்லூரோட அடையாளங்க. நீங்கள் கோயிலுக்குள்ளே சுத்த ஆரம்பித்ததும் வலம்புரி விநாயகர் திருக்கோயிலையும் நீங்கள் உள்ளே பார்க்கலாங்க. வலம்புரி விநாயகரை நீங்கள் வணங்கினதும் அப்படியே நடந்து போனீங்கன்னா ஐயப்பனோட திருக்கோயிலையும் நீங்கள் பார்க்கலாங்க. நாங்கள் இயர்லி மார்னிங்காக வந்ததுனால மோஸ்ட்லி உள்ளே இருக்க கோவில்கள் பூட்டி தான் இருந்துச்சு. நீங்கள் சுவாமி ஐயப்பனை வணங்கினதும் பக்கத்தில் வள்ளி ஸ்ரீ கல்யாண முருகர் தேவசேனா திருக்கோயிலையும் நீங்கள் பார்க்கலாங்க. வள்ளி ஸ்ரீ கல்யாண முருகர் தேவசேனாவை வணங்கினதும் பக்கத்திலேயே நடராஜரையும் நீங்கள் வணங்கலாங்க. நீங்கள் சுவாமி நடராஜரை வணங்கினதும் பக்கத்தில் 9 நவகிரகங்கள் இருக்கிறத பார்க்கலாங்க. 9 நவகிரகங்களான சூரியன், சந்திரன், மங்களா, புத்தா, பிருஷ்பதி, சுக்ரா, சனி, ராகு, கேது நவகிரகங்களை 9 முறை சுற்றி வருவதன் மூலம் வாழ்க்கையில் உள்ள தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையின் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்த உதவும்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நவகிரகங்களை வணங்குவது இந்து சமய வழிபாட்டில் மிகவும் சிறப்பான ஒன்றாக கருதப்படுதுங்க. சரி வாங்க நம்ம சுவாமி சிவனை பார்க்கலாம். சிவனை பார்க்கறதுக்கு முன்னாடி நந்தியை வணங்கிக்கலாங்க. சிவன் தரிசனத்தை பாருங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி. பூக்களால் அலங்கரித்த சிவனை பாருங்க. சும்மா பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குங்க. துர்கை அம்மனையும் அம்பாளையும் நீங்க பார்க்கலாங்க. கோயிலுக்கு வெளியில அரச மரத்துக்கு கீழே சுமங்கலி லிங்கத்தை பார்க்கலாங்க. மகா சிவராத்திரிக்கு சிறப்பு தரிசனமும் அன்னதானமும் நடைபெறுங்க. இந்த மாதிரி அமைதியான பாடியநல்லூர் சிவன் கோயில் தரிசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.